சாக்கடல், சவக்கடல் அல்லது இறந்த கடல் சுருள்கள். கிறிஸ்தவ விவிலிய நீதியின் பழைய ஏற்பாட்டின் நிகழ்வுகள் உண்மையில் நடந்ததா? இந்த கடல் சுருள்கள் இவைகளை நிரூபிக்கும் சான்றுகளா? சுருள்கள் மறைக்கப்பட்டு புதைக்கப்பட்ட பொக்கிஷங்களின் இடத்தை மர்ம எழுத்துக்களால் சுட்டிக்காட்டுகிறதா? அவற்றை எழுதியவர் யார்? சவக்கடல் சுருள்கள் பண்டைய யூத மற்றும் எபிரேய மத கையெழுத்து பிரதிகள். சவக்கடலின் மேற்கு கரையில் உள்ள கும்ரான் குகைகளில் அவைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட சுருள்கள் எசேலில் உள்ள ஆங்கிலத்தில் ஹாரர் என்று சொல்லக்கூடிய திகில் குகையில் காணப்பட்டன. அவை கிமு 8ஆம் நூற்றாண்டின், அதாவது 2800 ஆண்டுகள் பழமையானவை மற்றும் 11ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில், அதாவது 1000 ஆண்டுகள் முன்பு வரை தேதியிடப்பட்டவை. சவக்கடல் சுருள்கள் யாரால் எழுதப்பட்டது, அது எப்போது எங்கே தோன்றியது என்பதை பற்றி இன்று வரை அறிஞர்களால் விவாதிக்கப்படுகின்றன. அது இன்றும் ஒரு மர்மமாகத்தான் இருக்கிறது. இன்று உள்ள ஒரு தியரியின்படி கும்ரானில் வசித்த ஒரு யூத மக்களின் வேலை என்கின்றார்கள். ஆனால் அவர்கள் கிபி 70 ரோமானிய துருப்புக்களால் அழைக்கப்பட்டுவிட்டனர். இந்த யூதர்கள் 4 தனித்துவமான யூதர்களில் ஒருவரான எசென்ஸ் என அழைக்கப்படும் பக்தி உள்ள சன்னியாசி மற்றும் வகுப்புவாத பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்று கருதப்படுகிறது. ரோமானிய காலத்திற்கு முன்பும் அவர்களுக்கு பின்னரும் அவர்கள் யூதியாவில் வாழ்ந்த மக்கள். புதைக்கப்பட்ட புதையலுக்கான வழிகாட்டி சவக்கடல் சுருள்களில் உள்ளதா? கும்ரானில் கண்டெடுக்கப்பட்ட மிகவும் ஆர்வத்தைத் தூண்டும் எழுத்துக்களில் ஒன்று ஒரு காப்பர் சுருள். இது ஒரு வகையான பண்டைய புதையல் வரைபடமாகும். இது டஜன் கணக்கான தங்கம் மற்றும் வெள்ளி புதையல்கள் இருக்கும் இடங்களை பட்டியலிடுகிறது. மற்ற நூல்கள் காகிதத்தோல் அல்லது விலங்குகளின் தோல்களில் மையால் எழுதப்பட்டிருந்தாலும், இந்த வழக்கத்திற்கு மாறாக சுருளில் எபிரேய மற்றும் கிரேக்க எழுத்துக்கள் உலோகத் தாள்களில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. சில நிபுணர்களின் கருத்தின்படி அவைகள் பல நூற்றாண்டுகள் அழியாமல் இருக்க அப்படி காப்பர் உலோகத்தில் பொறிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். வழக்கத்திற்கு மாறான சொற்களோடும் மற்றும் விசித்திரமான எழுத்துப்பிழைகளை பயன்படுத்தி அந்த காப்பர் சுருள் எசேலைச் சுற்றியுள்ள 64 நிலத்தடி புதையல் மறைவிடங்களை விவரிக்கிறது. அந்த புதையல்கள் பாதுகாப்பாக இருக்க அப்படி சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் என்று நம்புகிறார்கள். பழங்கால இறந்த கடல் சுருள்கள் பிற்கால பதிப்புகளுடன் ஒரு குறிப்பிடத்தக்க ஒற்றுமையுடன் இருப்பதை அறிந்த அறிஞர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் நுட்பமான வேறுபாடுகளும் இருந்தது. உதாரணமாக, பைபிளின் பழைய ஏற்பாட்டில் உள்ளதைப் போல ஆதியாகமம் புத்தகத்தில் நடப்பதை ஒரு சுருள் இன்னும் விரிவாக சொல்கிறது. அத்தியாயம் 12. ஆபிரகாமின் மனைவி சாராவை பார்வோன் அழைத்துச் செல்லும்போது சுருள் சாராவின் அழகை சித்தரிக்கிறது. அவருடைய கால்கள், முகம் மற்றும் முடியை விவரிக்கிறது. 13ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு தேசத்தின் முழு நீளத்திற்கும் நடக்கும்படி கடவுள் கட்டளையிடும்போது சுருள் அவரின் பயணத்தை அவரே சொல்வது போல காட்டுகிறது. இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டபடி இருக்கும் யூத பைபிள் ஒரு நீண்ட பரிணாம வளர்ச்சியின் விளைவுதான். சுருள்கள் பைபிளின் உருவாக்கத்தின் போது எப்படியெல்லாம் ஒரே திருத்தப்பட்டது என்பதை பற்றிய முக்கியமான புதிய சான்றுகளை காட்டுகிறது. சவக்கடல் சுருள்கள் பைபிளின் கடந்த காலத்திற்கான விலைமதிப்பற்ற இணைப்பு. இறந்த கடல் சுருள்களில் எஸ்தர் புத்தகத்தை தவிர பழைய ஏற்பாட்டின் ஒவ்வொரு புத்தகத்திலிருந்தும் வரிகள் உள்ளது. சில டீனேஜ் மேய்ப்பர்கள் தற்செயலாக இறந்த கடல் சுருள்களின் முதல் தொகுப்பை கண்டுபிடித்தார்கள். ஆடுகளை மேய்க்கும் போது அவர்கள் குகைக்குள் நுழைந்து பெரிய களிமண் ஜாடிகளை பார்த்தார்கள். அங்கே 7 தோல் மற்றும் பாப்ரஸ் சுருள்கள் இருந்தது. கண்டுபிடித்ததின் செய்தி பரவியதும் பெடோயின் புதையல் வேட்டைக்காரர்கள் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அருகிலுள்ள 10 குகைகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான கூடுதல் சுருள் துண்டுகளை கண்டுபிடித்தார்கள். அவைகளை ஒன்றாக சேர்ந்தபோது 800 முதல் 900 மானுஸ்கிரிப்ட்கள் உருவாகியது. அது எவ்வளவு திகைக்க வைக்கிறது! அப்போது வாழ்ந்த யூதர்கள் நன்கு வளர்ச்சியடைந்த பேச்சு, எழுதும் திறன் மற்றும் தகவல் தொடர்பு வழிமுறைகளை கொண்டிருந்ததால் சிந்தனை செயல்முறை கூட பல நூற்றாண்டுகள் முன்பே உருவாகியிருக்கும்.
3000 அல்லது 3500 ஆண்டுகளுக்கு முன்னரே முன்னேறிய நாகரிகம் இருந்தது என்பதை ஊகிக்க முடியும். எபிரேய பைபிள்களில் இருக்கும் கிட்டத்தட்ட எல்லா எழுத்துக்களும் கருத்துக்களும் சவக்கடல் சுருள்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. பெரும்பாலான நூல்கள் எபிரேய மொழியை பயன்படுத்துகின்றன. சில சுருள்கள் அராமைக் மொழியில் எழுதப்பட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக கடவுளின் மகனை பற்றிய விஷயங்கள். சில சுருள்கள் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலான எழுத்துக்கள் காகிதத்தோல் அல்லது பாப்ரஸில் இருக்கின்றன. சில சுருள்கள் காப்பரில் எழுதப்பட்டுள்ளன. சுருள்கள் மிகப்பெரிய வரலாறு, மதம் மற்றும் மொழியில் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. உலகிலேயே சிறந்த படைப்புகளில் எஞ்சியிருக்கும் இரண்டாவது பழமையான கையெழுத்து பிரதிகள் இவைகள்தான். பின்னர் அவை எபிரேய பைபிள் நியதியில் சேர்க்கப்பட்டன. விவிலியத்திற்கு புறம்பான கையெழுத்து பிரதிகள் இரண்டாம் ஆலய யூத மதத்தில் உள்ள மத சிந்தனையின் பன்முகத்தன்மைக்கான ஆதாரங்களை காட்டுகிறது. எத்தனை மதங்கள் இருந்ததோ தெரியாது, ஆனால் எல்லாவற்றையும் பற்றி சமமாக கருதி எழுதப்பட்டிருக்கிறது. சவக்கடல் பகுதியில் பல ஆயிரம் எழுதப்பட்ட துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவைகள் ஒரு மிகப்பெரிய மானுஸ்கிரிப்ட் பிரதிகளின் மிச்சங்கள்தான். அந்த மானுஸ்கிரிப்ட் எங்கே என்று இன்னும் தெரியவில்லை. 981 வெவ்வேறு மானுஸ்கிரிப்டின் தொகுப்பை ஆராய்ச்சியாளர்கள் சேகரித்துள்ளனர். 11 கும்ரான் குகைகள் வெஸ்ட் பாங்கில் உள்ள கிர்பெட் கும்ரானில் உள்ள எலனிஸ்டிக் கால யூத குடியேற்றத்திற்கு அருகில் உள்ளது. எலனிஸ்டிக் காலம் கிமு 323 முதல் கிமு 31 வரை, அதாவது 2300 ஆண்டுகளுக்கு மேலான காலம். இந்த குகைகள் சவக்கடலின் வடமேற்கு கரைக்கு அருகில் அமைந்துள்ளன. எனவே அவை சவக்கடல் சுருள்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதே இடத்தில் காணப்படும் வெண்கல நாணயங்கள் கிமு 135 முதல் கிமு 104, அதாவது 2100 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி முதல் யூத-ரோமானிய போரின் காலம் வரை, அதாவது கிபி 66 முதல் 73 வரை உள்ள தொடர்ச்சியை காண்பிக்கின்றது. இது ரேடியோகார்பன் மற்றும் சுருள்களின் பேலியோகிராபிக் டேட்டிங் மூலம் நிச்சயப்படுத்தப்படுகிறது. சவக்கடல் சுருள்களை விட பழமையான விவிலிய நூல்கள் 2 வெள்ளி சுருள் வடிவ தாயத்துக்களில் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. எண்களின் புத்தகத்தில் பாதிரியார்களின் ஆசீர்வாதத்தின் பகுதிகள் இருக்கின்றன. அவை ஜெருசலேமில் கெட்டெத் இன்னும் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்டது. அவைகள் கிமு 600, அதாவது 2600 ஆண்டுகள் பழமையானது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நீண்ட காலமாக சுருள்களை எசென்ஸ் எனப்படும் பண்டைய யூத பிரிவினருடன் தொடர்புபடுத்தியுள்ளார்கள். சுருள்களில் உள்ள எழுத்துக்கள் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. சுமார் 40% எபிரேய வேதாகமத்தின் நூல்களின் பிரதிகள். ஏறக்குறைய 30% கிமு 516 முதல் கிபி 70 வரையிலான 2ஆம் ஆலய காலத்திலிருந்து இருந்த நூல்கள், அதாவது சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியவை. மீதமுள்ள 30% முன்னர் அறியப்படாத வெவ்வேறு சமய குழுக்கின் ஆவணங்கள். அவைகள் ஒரு குறிப்பிட்ட பிரிவின் அல்லது குழுக்களின் விதிகள் மற்றும் நம்பிக்கைகளை சொல்கின்றன. சமூக விதிகள் பற்றி சொல்கின்றன, போரை பற்றி ஒரு சுருள் விவரிக்கிறது, மற்றும் ஆசீர்வாதங்களை எந்தெந்த முறையில் பெறலாம் என்பதை பற்றியெல்லாம் குறிப்பிடுகின்றன. இந்த சவக்கடல் சுருள்கள் கிறிஸ்துவ பழைய ஏற்பாட்டில் நிகழ்ந்த நிகழ்வுகளின் உறுதியான சான்றுகளாக இருக்கலாம். சரி, அதையெல்லாம் விடுங்கள். நாம் எப்போது புதையல் வேட்டையை ஆரம்பிக்கலாம்?